ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்திகில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் ஏரொளி சக்கரம் என்றால் என்ன என்பதை கூறுகிறார். இதோ அந்த பாடல். ஏரொளி உள்ளெடு தாமரை நாளிதழ் ஏரொளி விந்துவினால் எழு நாதமாம் ஏரொளி அக்கலை எங்கும் நிறைந்தபின் ஏரொளி சக்கரம் அந்நடுவன்னியே. ஏரொளி உள்ளெழு தாமரை நாளிதழ். இங்கே ஏரொளி என்பது முதுகுத்தண்டின் இருபக்கமும் தோன்றுகின்ற ஒளி. தாமரை நாளிதழ் என்றால் மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து முதுகுதண்டு வழியாக சுழுமுனைக்கு செல்கின்ற இரு பக்கமும் ஒரு ஒளி தோன்றுகிறது. ஏரொளி விந்துவினால் எழும் நாதமாம். நம்முடைய தியானம், தவம் ஆகியவற்றால் மூலாதாரத்திலிருந்து சுழுமுனைக்கு நம்முடைய உயிர் சத்தை ஏற்றும் பொழுது அங்கே ஒரு ஒளி உண்டாகிறது. இந்த ஒளி சகஸ்ரத்தில் செல்லும் பொழுது அதில் ஒரு சின்ன ஒலி பிறக்கிறது. ஒலி என்றால் நாதம். ஏரொளி அக்கலை எங்கும் நிறைந்தபின். இவ்வாறு ஒளியும் ஒலியும் சேர்ந்து நம்முடைய உச்சந்தலையில் மூலாதாரத்திலிருந்து எழுந்து உச்சந்தலை வரை செல்லும் அந்த ஒளி விந்துவினால் தோன்றும் ஒரு நாதத்தை உண்டாக்கும். இந்த ஏரொளியாக அவ்வொளி எங்கும் நிறைந்து உச்சந்தலையில் பரவி நிற்கும். ஏரொளி சக்கரம் அந்நடுவன்னியே. அந்த ஒளியின் நடுவே சக்கரச் சுடராய் சிவம் தோன்றும். இவ்வாறு தோன்றுவதே ஏரொளி சக்கரம் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் ஏரொளி உள்ளெழு தாமரை நாளிதழ் ஏரொளி விந்துவினால் எழுவும் நாதமாம் ஏரொளி அக்கலை எங்கும் நிறைந்தபின் ஏரொளி சக்கரம் அந்நடுவன்னியே. நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து சுழுமுனைக்கு முதுகுதண்டு வழியாக நாம் மேல் எழுக்கும் பொழுது அங்கே உள்ள ஒளி நம்முடைய சுழுமுனையில் நிறையும். நம்முடைய தியானம் மற்றும் தவத்தினால் அதனை சகஸ்ரத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த ஒளியுடன் ஒரு ஒலியும் தோன்றும். இவ்வாறு நாதமும் விந்துவும் சேர்ந்து ஒலி ஒளியாக நம்முடைய உச்சந்தலையில் முழுவதும் பரவ அந்த ஒளியின் நடுவே சிவம் தோன்றும். இவ்வாறு தோன்றுவது ஒரு சக்கர வடிவில். இதைத்தான் நாம் ஏரொளி சக்கரம் என்கிறோம் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.